யுத்த வெற்றியை கொண்டாடி இங்கே எத்தனையோ மக்கள் வந்து இறந்து பசி பட்டினி கொடுமை சகோதரம் இல்லை கணவர்கள் இல்லை ஒருத்தருமே இல்லாமல் எத்தனையோ மக்கள் வந்து இங்கே மே 18 இந்த அலேக வந்து நீங்கள் யுத்த வெற்றி என்று சொல்லி பட்டாசுகளை கொளுத்தி எங்களோட மக்களுடைய மனசில் வந்து காயத்தை ஏற்படுத்தினீங்க. ஸோ அதை நீங்கள் காற்றை விதைச்சி நீங்கள் கடைசியில் வந்து சூறாவளி அறுவடை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுது. இன்றைக்கு வந்து நாங்கள் மே 18 வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொண்டாடுறோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொண்டாடுறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் இந்த முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ச தான். உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களை பேச போகிறேன். என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போத்தைய அரசாங்கத்துக்கு முன்னைய நாள் ஜனாதிபதி யாருன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் ஜனாதிபதி வந்து கோத்தாபாய ராஜபக்ச தான். இவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த தசாப்தங்களாக வந்து ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக வந்து இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்து அதுக்கு பிறகு யுத்தத்தை வந்து வெற்றி கொண்டு அதுக்கு பிறகு வந்து எலெக்ஷன் கேட்டு ஜனாதிபதியாக இருந்தவர். குறிப்பாக வந்தால் இனவாதம் சம்பந்தமான கருத்துக்களை வந்து வெளியிட்டு அவர்கள் வந்து அந்த எலெக்ஷனில் வின் பண்ணி இருந்தது உங்களுக்கு தெரியும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் மீட்டிங்கள் எல்லாம் போயிட்டு எங்களுக்கு தமிழற்ற ஓட்டே தேவையில்லை, நான் தனி சிங்கள பெரும்பான்மை ஓட்டோடையே வெற்றி பெற முடியும் என்று சொல்லி அறிக்கை விட்டு அந்த அறிக்கையின் ஊடாகவே வெற்றி பெற்ற ஒரு தலைவர். அந்த விஷயத்தில் வந்து அவரை புகழ்ந்தே ஆகணும். உண்மைக்குமே வேறு எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் வந்து தமிழ் மக்களுடைய ஓட்ஸ் வந்து இல்லாமல் வின் பண்ணலான்னு தெரியும். அப்போ அதனால் வந்து தமிழ் மக்களோட வந்து நல்லுறவாகவும் நட்புறவாகவும் அவர்களுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்கிற மாதிரியும் சொல்லித்தான் எலெக்ஷனில் கேட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்படித்தான் வெற்றி பெற்றவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த முன்னாள் ஜனாதிபதியுடைய அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் நடக்க வந்து எனக்கு வந்து தமிழர்களுடைய ஓட்ஸே வேண்டாம், நான் தனி சிங்கள பெரும்பான்மை ஓட்ஸோட வெற்றி பெறுவேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 52% மேலே வந்து ஓட்ஸுகளை பெற்று ஒரு ஆதரவோடு வந்து வெற்றி பெற்றிருந்தவர். உண்மைக்குமே அந்த விஷயத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து பாராட்டிய கொள்ளணும். அது ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயம். அப்படி இருக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் தன்னுடைய ஆட்சியை நடத்தி அனுபவிக்க வந்தால் இங்கே கொரோனா வைரஸ் தொற்று வந்து வந்திருந்தது. குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் ஜனாதிபதியை பற்றி புகழ்ந்து பேசுகிறன்றால வந்து முன்னாள் ஜனாதிபதியை புகழ்ந்து பேசுகிறன்றக்கான இந்த வீடியோ ஃபுல்லாக அவரை புகழ்ந்து பேச போகணுன்னு வச்சு போயிடாதீங்க. உண்மையான விஷயங்களை வந்து இனிப்பாகவும் கசப்பாகவும் வழங்குறதில் வந்து நாங்கள் என்றைக்குமே பின்தள்ள போன ஆட்கள் இல்லை. ஸோ உண்மையான விஷயத்தை உங்களை வந்து நான் பகிர்ந்து கொள்வேன். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த கோத்தாபாய ராஜபக்ச அவர்கள் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு கேட்க வந்து அவருக்கு ஒரு துரதிஷ்டவசமாக வந்து உலகளாவிய ரீதியில் வந்து கொரோனா வைரஸினுடைய தாக்கம் வந்து அதிகரித்தது. இதனால் வந்து இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து என்ன சொல்கிறது இனியில்லைன்ற ஒரு அதல பாதாளத்துக்கு போயிட்டு இலங்கையினுடைய பொருளாதாரம்ன்றதை தாண்டி வந்து உலக நாடுகள் அனைத்துமே வந்து ஸ்தம்பித்து நின்ற ஒரு விஷயம்தான் கொரோனா வைரஸ். அதில் வந்து அபிவிருத்தி அடையாத ஒரு நாடு எங்களால் வந்து எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து உண்மைக்குமே இலங்கையிட்ட வந்து காசு இல்லை, வாகன இறக்குமதி இல்லை. அப்படி இருக்க வந்து அவருடைய ஆலோசகர்கள் மூலமாக வந்து பசலை உற்பத்தியை வந்து நிப்பாட்டலாம் என்ற ஒரு முடிவெடுக்கப்பட்டிருந்தாகும். இப்போ பசலை இறக்குமதி செய்யப்படாததால் வந்து விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டம் தொடங்கி அது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டமாக மாற்றப்பட்டு சிலர் அந்த அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் சிலர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டு அந்த அரசாங்கமே வந்து நாட்டை விட்டு தப்பி ஒரு நிலைமைக்கு வந்து வந்ததுக்கு காரணம் வந்து சில தவறான முடிவுகள்லாம். மற்றும்படி வந்து மக்களுக்கு வந்து எந்த குறையுமே அவர்கள் விடையில் அவங்களுடைய ஆட்சியில் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்ற ஒரு ஆட்சி தான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கொரோனா வைரஸால் வந்து சில தீர்மானங்கள் எடுத்ததில் வந்து அவர் வெளியேற்றப்பட்டிருந்தார். ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கோத்தாபாய ராஜபக்ச வந்து நாட்டுக்கு திரும்பின நிலையில் வந்து எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகள்லையும் பங்கேற்கிறதில்லை, யாரும் தனிப்பட்ட ஆட்களை வந்து சந்திக்கிறதும் இல்லை. வேறு எந்த ஒரு கலை நிகழ்ச்சிகளோ அல்லது ஒரு ப்ரெஸ் மீட்டோ அல்லது அரசியல் ரீதியான ஏதாவது ஒரு மீட்டிங்கோ எதுலேயுமே கலந்து கொள்ளாமல் தனியாக துறவரம் சம்பந்தமான புத்தகங்களை படித்து கொண்டு வரதாகவும் துறவரத்தில் அதிக நாட்டம் காட்டுறதாகவும் ஆன்மீகத்தில் இனியில் என்ற ஒரு நாட்டம் காட்டுறதாகவும் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொன்னால் அவருக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கலாம். அதால் வந்து அவர் அமைதியை தேடுறதுக்காக வந்து இந்த துறவரத்துக்குள்ளே பூழ்ந்திருக்கலாம்னு சொல்லி கொழும்புலேருந்து இந்த தகவல் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் ஒரு மத ரீதியான ஒரு பிக்குவாகவோ அல்லது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு குருவாகவோ மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதை பார்க்க வந்து சிரிக்கிறதா அழுகிறதான்ற ஒரு விஷயம் வந்து மனதுக்கு தோணியிருந்தது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் மே 18 வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொண்டாடுறோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொண்டாடுறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் இந்த முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ச தான். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் அவர் தான். விடுதலை புலிகளுடன் சண்டைன்னு சொன்னால் அது 30 வருஷத்துக்கு மேலாக வந்து சண்டைகள் நடந்திருக்குது. நீங்கள் விடுதலை புலிகளும் அவர்களும் சண்டை பிடிச்சிருக்கலாம்.
ஆனால் அதுக்காக வந்து பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் தன்னுடைய கணவரை இழந்திருக்காங்க, மனைவி இழந்திருக்காங்க, பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க, நடைபெணமாக திரிகிறாங்க, ஊனமுற்று போயிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அன்றைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் தான் நான் சொல்லி ஆகணும். அன்றைக்கு அவ்வளோத்தையும் செஞ்சு போட்டு இன்றைக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடுறன்ற நினைக்க வந்து சிரிக்கிறதா அழுகிறான்னு தான் தோணுது உண்மைக்குமே. குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விடுதலை புலி போராளி உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதில் சிலர் சரணடைஞ்சிருந்தாங்க. சிலர் வந்து வெள்ளக்கொடிகளோடு போயிட்டு போர் கைதிகளாக போய் சரணடைஞ்சாக்களும் வந்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அப்போக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஆற்ற பொறுப்புக்கு போகும்னு கேட்டால் பாதுகாப்பு அமைச்சருடைய பொறுப்புக்கு தான். ஒரு யுத்தத்தில் வந்து ஒரு தரப்பு தோக்கும், ஒரு தரப்பு வெற்றி பெறும். தோக்குற தரப்பை வந்து நாங்கள் இன்றைக்கு மதிக்கணும். அவர்கள் வந்து சரணடைஞ்சால் அவர்களுக்கு வந்து பூரண ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் குறைக்கப்பட்டு வழங்கப்பட்டு அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டு சமுதாயத்தில் வந்து அவர்கள் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்கிறது உலக சட்டம். ஆனால் அந்த சட்டங்களை தான் மீறப்பட்டு வெள்ளக்கொடிகளோடு வந்தவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டார்கள். பல்வேறுபட்ட பெண் போராளிகள் வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகப்பட்டு கொலை செய்யப்பட்டதை நாங்கள் ஃபோட்டோக்கள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த போர் தலைவன் அல்லது சிறந்த ஒரு பாதுகாப்பு அமைச்சர் என்று சொல்லியிருந்தால் அந்த விஷயங்களெல்லாம் கடைபிடிச்சிருக்கணும். விடுதலை புலிகள் சார்பாக அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு வந்து அவர்களுடைய சண்டை வந்து எவ்வளவு நியாயபூர்வமாக இருக்குதோ, அவர்கள் எவ்வளவு தமிழ் மக்கள் ஆதரித்தார்களோ அதே மாதிரி வந்து சிங்கள மக்களும் வந்து இந்த போராட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும், விடுதலை புலிகள் அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முழு ஆதரவை வந்து சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு வழங்கியிருப்பாங்க. இது ஒவ்வொரு மொழிகளுக்கு இடையிலான வேறுபாடு, அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியிருக்கலாம், அங்கால சிங்கள மக்கள் வந்து சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்கலாம். ஸோ அது ரெண்டையும் வந்து நாங்கள் குறையாக சொல்லக்கூடாது. சொன்னால் எங்கள் தமிழ் மக்கள் எங்களோட பிள்ளைகள் எங்களோட சௌரங்கள்லாம் சண்டை பிடிக்குதுன்னு சொல்லி ஆதரவு வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரி சிங்கள அரசியல் ரீதியாக வந்து அங்கிருந்து இராணுவ ரீதியாக சண்டையிடுறவர்கள் வந்து அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய இது. ஸோ அப்போ அந்த ரீதியாக வந்து அவர்கள் சப்போர்ட் செய்திருக்காங்க. ஆனால் அப்படி 2 சண்டைகள் நடக்கலாம், 2 தரப்புகளில் யாருக்கும் தோல்வி வரலாம், யாருக்கும் வெற்றி பெறலாம். ஆனால் அவர்களை வந்து கொலை செய்யப்பட்டது, விடுதலை புலிகள் உறுப்பினருடைய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் வந்து சின்ன பொடியின் சிறு வயதிலேயே சுட்டு கொலை செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, போர் குற்றங்கள் என்று சொல்லப்படுறது. அந்த போர் குற்றங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்க வேண்டிய பாதுகாப்பு அமைச்சர் தான். அவர் அந்த விஷயங்களை வந்து இல்லாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதில் பண்ணையில் பொது இடங்கள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள் எல்லாமே கொண்டு வசி தவிர்க்கப்பட்டது. நிறைய பேர் இறந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதை விட வந்து முக்கியமாக போர்க்கைதிகள் முதலைக்கு இரையாக்கப்பட்டனர் என்று ஒரு தகவல் இருக்குது. அது எங்களுக்கு தெரியல, ஆனால் அப்படி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை விட வந்து அவர்களுடைய கண்ணுகள், பாகங்கள் கைப்பற்றப்பட்டு அவர்கள் அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததாக சொல்லப்படுது. இது சம்பந்தமான ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் இதுகள் வந்து பேசப்படுறது, சமுதாயம் மத்தியில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அந்த சமுதாயம் பேசுகிற விஷயத்தை தான் நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படியான குற்றங்களை எல்லாம் செய்த ஒரு முன்னாள் தலைவர் உண்மைக்குமே அரசியல் ரீதியாக வந்தும் அரசியல் ஞானத்திலேயும் வந்து உண்மைக்கும் குறைஞ்சவர் இல்லை. ஒரு சிறந்த ஒரு கட்சி, உண்மைக்குமே பல வருடங்கள் வந்து நிலையான ஆட்சியை ஏற்படுத்திய ஒரு கட்சி, பல அபிவிருத்தி திட்டங்கள், வெவ்வேறுபட்ட விஷயங்களை வந்து செய்யிருக்காங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து எங்களுக்கு இலவசமாக கொப்பி தந்தது வந்து நாமல் ராஜபக்ச தான். அவர்கிட்ட படம் போட்டபடி எங்களுக்கு கொப்பி கிடைக்கும். அந்த கொப்பியை பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்கும். அப்போ அவர் இலவசமாக கொண்டு வந்து கொப்பியெல்லாம் தருவார். அப்போ எங்களுக்கு சந்தோஷம். நாமல் ராஜபக்ச அந்த கொப்பிலாம் நாங்கள் எழுதினாங்க. அப்படி அபிவிருத்திகள், ரோட்டுகள், அது இது எல்லாமே கிடைச்சது வந்து எங்களுக்கு அந்த அரசாங்கத்துக்கு கீழே தான். ஆனால் எவ்வளோத்தை செஞ்சாலும் வந்து அடிப்படை ரீதியாக வந்து செய்த பிழை வந்து இன்றைக்கு அவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. அதான் கிட்டல கூட ஈரான் அமெரிக்கா சண்டையில் வந்து அமெரிக்கா போர்க்கப்பல்கள் வந்து ஈரானை சுற்றி நிற்குது. அப்போ வந்து அந்த அமெரிக்கா வந்து உளவியல் ரீதியாக பயமுறுத்தணும்னு சொல்லி டெஹ்ரானில் இருக்கிற தலைநகரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமெரிக்க கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டு அமெரிக்க வீரர்களுடைய இரத்தங்கள் போகிற மாதிரி வந்து ஒரு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டிருந்தவங்க உளவியல் ரீதியாக. அப்போ அதில் வந்து கீழே எழுதியிருந்தவங்க அவங்களுடைய மொழியில் நீங்கள் காற்றை விதைத்தால் சூறாவளியை அறுவடை செய்வீர்கள் என்று சொல்லி எழுதி அமெரிக்காவை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் அந்த கோத்தாபாய ராஜபக்சவுக்கும் வந்து நடந்திருக்குன்னு சொன்னால், நீங்கள் காற்றை விதைச்சினீங்க, உங்களுக்கு கடைசியில் சூறாவளியை அறுவடை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு. யுத்த வெற்றியை கொண்டாடி இங்கே எத்தனையோ மக்கள் வந்து இறந்து பசி, பட்டினி, கொடுமை, சகோதரம் இல்லை, கணவர்கள் இல்லை, ஒருத்தருமே இல்லாமல் எத்தனையோ மக்கள் வந்து இங்கே மே 18 இந்த அலையக வந்து நீங்கள் யுத்த வெற்றி என்று சொல்லி பட்டாசுகளை கொளுத்தி எங்களோட மக்களுடைய மனசில் வந்து காயத்தை ஏற்படுத்தினீங்க. ஸோ அதை நீங்கள் காற்றை விதைச்சினீங்க, கடைசியில் வந்து சூறாவளியை அறுவடை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுது. ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். உலகத்தையும் செஞ்சு போட்டு இன்றைக்கு வந்து துறவரம் போன்றிருக்கிறார். உண்மைக்குமே அந்த கோத்தாபாய ராஜபக்ச எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ச
செய்த தவறுகள் இருக்கலாம், செய்த நல்ல விஷயங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அவருக்கு பூரண மன நிம்மதி கிடைச்சு, பூரண உடல் ஆரோக்கியத்தோடு வந்து வாழ வேண்டும்னு சொல்லி எங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.